வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுறது. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடுக்கம்புண்டி என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். செஞ்சி தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். இந்த இடத்துல வந்து இந்த கிராமத்தில் வந்து புறா வளர்ப்பு அருமையாக வளர்த்துன்னு இருக்காங்க கிராமத்தில். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தி. இது என்ன ஊர்? இது வடுக்குப்பூண்டி வில்லேஜ். வடுக்கம்புண்டி வில்லேஜ். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் வந்து புறா வளர்க்குறீங்க. ஆமாம். அந்த புறா வந்து என்ன ரகத்து புறா, என்ன ஜாதி? நம்மக்கிட்ட வந்து ஓமர் இருக்குது, கரணை இருக்குது, தவடால் இருக்குது. அதை விட்டால் ஃபேன்சி புறா நிறைய இருக்குது. இப்போ இந்த புறாவுக்கு வந்து என்ன ரகம்னு சொல்லுவாங்களா, இல்லை அது என்ன சொல்லுவாங்க? ரகம் தான். ரகம். ஆமாம். ரகத்தை வந்து பிரிப்பாங்க. ஆமாம், பிரிப்பாங்க. என்ன ரகம் சொன்னீங்க? கரணை, ஓமர், தவடால், ஃபேன்சி இருக்குது. ஃபேன்சிலேயே நிறைய இருக்குது. ஃபேன்சில் நிறைய இருக்குது. இங்கே வச்சில்ல, அது தனியாக கேஜில் வச்சுருக்கோம். இங்கே வச்சா ப்ரீடு வந்து அது வந்து மாறி மாறி இதுவாகிடும். இப்போ எங்கே இருக்குது? அது பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்கேன். அது எத்தனை இருக்குது? கரணை இருக்குது. கரணை வந்து ஒரு 20 கரணை இருக்குது. தவடால் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் கரணை இருக்குது. எல்லாமே மிக்சிங்கில் இருக்குங்க. ஃபேன்சி ப்ரோலாம் இன்னொரு இடத்த வச்சுருக்கேன். அது வேறு தனித்தனியாக எல்லாமே தனித்தனி கேஜில் வச்சு ப்ரீட் பண்ணி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடமா வளர்க்கல? ஆமாம். இப்போ தனித்தனியாக வந்து அது பிரித்து போட்டுதான் வளர்த்துன்னு இருக்கு. ஏன்னா ஒரே இடம் வச்சா அது வந்து திறந்து விட சொல்ல ப்ரீட் பண்ண முடியாது. அது மிக்சிங் ஆகிடும் ப்ரீடு வந்து. அதால் இப்போ இந்த புறாவுக்கு வந்து என்ன தீனி போடுறீங்க? நம்ம காலையிலங்காட்டி எதுவும் போட மாட்டோம். ஒரு 10 o'clock காலைல திறந்து விட்டோம்னா ஒரு 10 o'clock அரிசி, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அரிசி, நெல், அதான் நம்ம கை பழக்கம் அதேமாரி கொண்டு வரணும். மலாட்டை கொடுத்தா கை பழக்கம் வந்துடும். அது கையிலே வந்து சாப்பிடுவோம். நம்ம வேர்க்கடலை கொடுத்து பழக்கப்படுத்தினா விசில் அடித்தா போதும். வேர்க்கடலை போட்டோம்னா விசில் அடிச்சுன்னா எங்கே இருந்தாலும் கீழே வந்து இறங்கிடும். தலையில் இறங்கிட்டு ரெடியாக நிற்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஜோடி புறா வாங்கினீங்க? ஃபஸ்ட்டு வந்து 5 ஜோடி வச்சிருந்தோம். 5 ஜோடி புறாவா? 5 ஜோடி புறா வச்சுருந்தோம் 2015. இது எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? இது ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், திருவண்ணாமலையிலேருந்து. ஓ, அவங்க ஃப்ரெண்டு வச்சுன்னு வந்து நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு வந்தீங்க. அவங்க வளர்க்குறப்பலே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து எத்தனை ஜோடி? 100 ஜோடி இருக்குது. இப்போ வந்து இது எப்படி அதுவே முட்டை போட்டு அடக்காது? அதுவே முட்டை போட்டு அதுவே ப்ரீட் பண்ணிக்கும் எல்லாமே. நம்ம எதுவுமே நீங்கள் வந்து எடுத்து முட்டையெல்லாம் வைக்க தேவையில்ல. அந்த கூண்டு மட்டும் அமைச்சு கொடுத்தா போதும். இடம் மட்டும். சரி, அந்த இடத்துக்கு வந்து அது எப்படி கூலிங்காக இருக்கணுமா, எப்படி இருக்கணும் அதுக்கு? அது கூலிங்காக இருந்தால் தான் ப்ரீடு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெயிலான காலத்தில் முட்டை கரு இதுவாகிடும், ஹீட் ஆகி வெடிச்சிடும். அதே தன்னால் கரு கூடாது. அப்போலாம் குளிர்ச்சியாக இருக்கணும். கரெக்டாக குளிர்ச்சியான இது. அதுக்கு வந்து எப்படி அமைக்கிறீங்க அந்த கூடாரம்? மேலே வந்து ஷீட் போட்டிருக்கோம். வெயில் காலம் வந்துச்சுன்னா மேலே இது போட்டுருவோம், ஓலை வெட்டி போட்டுருவோம் கூலிங்க்கு. எதனா கட்டிடுவோம் மேலே கூலிங் ஆகிறதுக்கு. இல்லைனா தண்ணி தெளிச்சிருவோம். மதியத்தில் வாட்டர் பிடிச்சிருவோம். அந்த நேரத்தில் கீழே உள்ள பாக்ஸும் அதேமாரி மர பாக்ஸ் தான். இரும்பு பாக்ஸ். ஆமாம், மர பாக்ஸ் தான். ஏன்னா மர பாக்ஸில் தான் வெப்பம் வந்து கீழே கரெக்டாக இருக்கும். அதேமாரி காத்தோட்டம் ஃபுல்லாக ஜன்னல் மாரி இருக்கும். கூண்டு ஃபுல்லாக ஜன்னலாக தான் இருக்கும். எதுனா ஒரு பக்கம் தான், பேக் சைடு மட்டும் தான் அடைச்சிருப்போம். மழை காலம் வந்துச்சுன்னா 2 பக்கம் அடைச்சிருவோம். ஏன்னா தண்ணி உள்ளே போவோம். அதால் ரொம்ப நயம். ஆனால் விட்டாலும் மழையிலையும் அப்படியே தனியாக நின்று இருக்கும். தவிர இப்போ வந்து இந்த புறா வந்து நீங்கள் திறந்து விட்றீங்க. திறந்து விடும்போது சில புறா வந்து வீட்டை விட்டு வெளியே பறக்கும். எவ்வளோ தூரம் போனாலும் திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஊருக்கு ஏட்டு போய் விட்டாலும் திருப்பி அங்கேருந்து வந்து. அதுதான் இந்த புறானுடைய அதனுடைய குணமே அதான். ஆமாம். நம்ம வந்து அதை வளர்த்து அதை பழகிட்டோம்னா அது எவ்வளோ தூரம் போனாலும் ரிட்டர்ன் வந்து திருப்பி வந்துடும். அது எவ்வளோ நேரத்துக்கு வந்து சாயங்கால டைமில் வந்துடும் எல்லாமே? கரெக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி. சென்னையில் எடுத்து போயிட்டா ஈவினிங் வந்துடும். ஐயோ, சென்னையிலேயே கொண்டு போயிட்டாலும் வந்துடும். ஈவினிங் வந்துடும். அது தனியாக இருக்குது. அதுக்கு பேர் ஓமர். அது வளர்க்குறீங்களா? அதுவும் இருக்குது. இப்போ அது போயிட்டு வரப்போல வளர்க்குற அந்த புறா இருக்குது வளர்க்குறீங்க. ஆமாம். சரி, நீங்கள் வந்து அந்த ஜோடி வந்து தரம் பிரிச்சிருக்கீங்களா? அந்த ஜோடி வந்து வெளியே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து சாதா புறா வந்து எவ்வளோ ரேட்டுக்கு தரீங்க? சாதா புறா வந்து மினிமம் 500 ரூபா. அதுவும் வளர்க்கறதுக்கு மட்டும் தான். அறக்கிறதுக்கு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. ஆமாம், ஏன்னா தெரியும் வளர்க்குறவங்களுக்கு யார் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும். மற்றபடி அதுக்கு அறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே நான் வச்சுருக்கேன்னா அதை எதுவுமே பண்ண மாட்டேன். அது செத்துச்சுன்னா கூட தூக்கி பொச்சிருவேன். அப்போ வந்து நீங்கள் புறா வந்து எல்லாருக்கும் வந்து வளர்க்குறது தான் கொடுக்குறீங்க, கறிக்கு இதெல்லாம் கொடுக்கறது இல்லை? அதேமாரி தான். சரி. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ரகத்தோட புறா வச்சுன்னு இருக்கீங்க. அந்த ரகத்தில் வந்து எந்த ரகம் வந்து அதிகமாக சேல் ஆகுது? கரணை. சரி, நீங்கள் எதுனா ஒரு புறா அந்த கரணன்றது கொஞ்சம் காமிங்களா? புறா பிடிச்சி மேலே போயிடுச்சா? சரி, வேறு ரகம் எதனா பிடிச்சி எடுத்துன்னு வாங்க நண்பர்களே. இப்போ வந்து அந்த புறா வந்து பிடிச்சி எடுத்துன்னு வர போகிறாரு. இவர் வந்து ஒரு 3 ரகம் வச்சுன்னு இருக்கார். சிலது வந்து வெளியே வச்சுன்னு இருக்காரு கூண்டு அமைச்சு. சிலது வந்து கரணையா? அது இது கரணை. பிளாக் வந்து கரணை. இது ஓமர்.
இது ஓமர். இப்போ இந்த ரக்கையை வந்து விட்டால் கையில் பிடிக்க முடியாது போல் தருது. நீங்கள் எப்படி பிடிக்கணும்? எப்படி? இந்த காலை மடக்கி நம்ம காலிலே அடிச்சுட்டு போயிடும். ஆமாம், நீங்கள் ரக்கையை எப்படி காலை மடக்கி பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி பிடிச்சின்னா அவ்வளோதான், ரிலீஸ் ஆகாது. ஓ, அப்படி பிடிக்கணும். ஆமாம், இப்படி பிடிச்சா காலிலே அடிச்சுட்டு போயிடும் போல் தருது. சரி, இது கண்ணு வந்து அழகாக இது பார்த்தா ரவுண்டாக ஒயிட் இருக்குது, உள்ள பிளாக் இருக்குது. ஆமாம், இதுதான் கரணை. இதிலே வெள்ளி கண்ணு கரணை இருக்குது, மஞ்சள் கண்ணு கரணை இருக்குது. இதை பாருங்க நண்பர். இதிலே நிறைய கண்ணிலே கண்டுபிடிச்சலாம் அது எவ்வளோ இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது என்ன ரகம்? இது ஓமர். இது ஓமரா? ஆமாம். இது கண்ணு வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், இது கண்ணு வேறு, எல்லாம் கண்ணு மாறி மாறி தான் இருக்கும். இது ரேஸ் புறா. சரி 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 சரி. இப்போது இது வேறு ரகம், இது வேறு ரகம். இப்போ கலராக பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக கலராக இருக்குது அழகாக. இந்த கலர் ரகம் விட்டுடலாம். இப்போ அதை ஒயிட்டாக இருக்குங்களா, அது என்ன ரகம்? அது அதெல்லாம் தவடால். இப்போ வந்து இதுங்க 3 ரகம் இருக்கா? ஆமாம். இங்கே எது தனியாக வச்சுன்னு இருக்கீங்க? கரணையே தனியாக இருக்குது, ப்ரீடி பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன், சேல்ஸுக்கு மட்டும். அதில் ஒரே ஒரு பேர் மட்டும் இங்கே இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த ஒயிட்டுக்கு பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, மேலே அதை ஓட்டி விட்டோம்னா மேலே பறந்துச்சுன்னா 8 மணி நேரம் சால்ட்டாக கீழே இறங்காது, மேலே பெல்ட் அடிச்சுட்டு இருக்கும். மேலே தான் இருக்கும், ஆஃப்ல ஏறிடும். மேலே பறந்துட்டே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் பெல்ட். அதான் கரணை போடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதான் கரணை புறா. ஓ, அதுதான் கரணை புறாவா? ஆமாம், கரணை அடிச்சுட்டே இருக்கும், அது மட்டும் மேலே ஏற்றி விட்டா. சரி, இந்த புறா வளர்ப்புனால உங்களுக்கு என்ன மனம் திருப்தி? எதனா நம்ம ஒரு ஃபீலிங்காக இருந்தோம்னா அதுங்களா கூட கொஞ்ச நேரம் வந்து நின்னோம்னா, அதுங்க கொஞ்ச நேரம் பார்த்துன்னு அதான் கூட தீனி போட்டு கொஞ்ச நேரம் நின்னோம்னா எந்த ஃபீலும் இருக்காது, எல்லாம் மறந்துடும் அதுங்க பண்ணுறதை பார்த்துட்டு. அவ்வளோதான், லாபத்துக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. இப்போ நீங்கள் வந்து இந்த புறா வளர்ப்பு வந்து லாபத்துக்கு விற்கல, ஒரு மன திருப்திக்கு வீட்டில் வந்து புறா வளர்க்குறீங்க. இப்போ கிராமத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னது வளர்க்குறது பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கறிக்கு விற்பாங்க, ஒரு பெரிய பண்ணை போட்டு கறிக்கு விற்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் வளர்ப்பு புறான்றது வந்து கொஞ்சம் தான் வளர்ப்பாங்க, ஒரு 4-5 தான் இருக்கும். இது வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக வச்சுக்கின்னு நீங்கள் வந்து இந்த கறிக்கெல்லாம் தரத்தில் இங்கே நம்மளை பார்த்தா இங்கே மட்டும் தான் இருக்குது அதிகமாக, அது இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால் அதுவுமே நம்மளது மொத்தமாக ஓட்டி விட்டுனா ஒரு லுக் இருக்கும் பார்க்க, அப்படியே அது அதிகமாக இருக்குது, புறா அதிகமாக இருக்குது. அதால் சரி, வெளியிலேருந்து வந்து இந்த சேனல் பார்த்து புறா கேட்குறாங்க, கொடுக்கலாம். அதுங்க பட்டா கொடுப்பேன், அதுங்களை குட்டி கொடுத்துருவேன். இப்போ குட்டி இருக்குது நம்மக்கிட்ட, யாரா வந்து அதுக்குள்ள குட்டி கொடுத்துருவேன். குட்டியும் கொடுத்துருவேன். ஆமாம், குட்டிங்க இருக்குது. ஜோடினா ஜோடி குட்டிங்க வந்து 250 ரூபா ரகத்துக்கு. ஆமாம், கலருக்கு ஏற்ற மாதிரி. பட்டா தவடாவில் வந்து 250 ரூபா, கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். ஸ்டார்டிங் 250 ரூபா. கரணை வந்து பட்டாவே 1500 ரூபா. ஆமாம், அடி தான். நீங்கள் அடிக்கலாம் திருப்பி தான் ரிட்டர்ன் கொடுத்துடலாம், நான் கேரண்டி. அடினா எப்படி? அதான் கரணை அடிக்குது பார்த்தீங்களா, 8 சால். அது வந்து அந்த கர்ணப்புறான்றது வந்து பறந்து போயிட்டு மேலே போயிட்டு பறந்துக்கின்னு அது பல்ட் அடிக்குமா? ஆமாம், பெல்ட் அடிக்கும். அது வந்து சும்மா ஒரு ஷோவுக்கு தான் அதை வளர்க்குறாங்க. ஆமாம், ரேஸ் தான், அதுவும் ரேஸ் தான். அதெல்லாம் பெங்களூரில் தான். ஓ, இது வந்து மேலே வந்து ரேஸ் விட்டு போட்டி போடுவாங்க. ஆமாம், அவங்க புறா வச்சு. ஆமாம், அதுக்கோசரம் அது வளர்க்குறாங்க. இது வருதுன்னு எவ்வளோ நேரம் பறந்து எவ்வளோ நேரம் பெல்ட் அடிக்குது, எந்த புறா வந்து முன்னாடி வருது, எந்த புறா லாஸ்ட்டாக வருது, லாஸ்ட்டாக வரது ஜெயிச்சா போல். நம்ம மேலே எவ்வளோ நேரம் சால்ட்டாக நிற்குதுன்னு பார்க்குறது தான். இப்போ அதையும் நீங்கள் வளர்க்குறீங்க? அதையும் இருக்குது. இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வளர்ப்பு புறா தான் வளர்க்குறீங்க, வீட்டில் போயிட்டு வளர்க்கலாம், ஷோவாக வளர்க்கலாம். ஆமாம், கறிக்குன்னு தர மாட்டீங்க. யாருக்கும் இல்லை, கறிக்குன்னு யாரும். சரி, ஜோடியாக எடுத்து போயிட்டு அவங்க ஒன்றா வளர்த்து உற்பத்தி பண்ணி அவங்க என்ன ஒன்றா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்கிட்ட இருக்க சொல்ல கறிக்கு இல்லை, கறிக்கு இல்லை. நீங்கள் எடுத்து போய் வளர்க்குறதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். இல்லை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்தால் தான் பசங்க மூலமாக வந்துகிட்டே இருப்பாங்க, இவன் வளர்க்குறான்டா அப்படின்னு சொன்னால் தான் அவன்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து அழகாக அந்த புறாவை வளர்த்துன்னு இருக்கார். இவர் பார்த்தா என்ன சொல்கிறது, அந்த புறா வந்து கறிக்கு அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்களா, வளர்க்குறது மட்டும்தான். அதிகமான புறா வச்சுன்னு இருக்காரு, ரகரகமாக பிரித்து வச்சுன்னு இருக்காரு. இதை வந்து வளர்க்குறது தான் கொடுக்குறேன்றாரு. அப்படி புறா வேணுன்றவங்க கண்டிப்பாக இவருடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புறா வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த கர்ணம் போட்டு பல்ட்டி அடிக்குதுங்களாம், அது மேலே போயிட்டு ஒரு 8 மணி நேரமா 8 மணி நேரம் தொடர்ந்து வந்து அது மேலே பறந்து பல்ட்டி அடிக்குங்களாம். அந்தமாரி புறாலாம் வச்சுன்னு இருக்காரு, ரேஸ் புறான்றாரு. அந்தமாரி அதிகமாக நல்ல ரகத்தெல்லாம் வச்சுன்னு இருக்காரு. இந்தமாதிரி இவர் இன்ட்ரெஸ்ட் மூலிமா அதை வளர்த்து ஒரு அழகாக ஒரு மன திருப்திக்காக இந்த கிராமத்தில் வந்து டவுன் சைடு தான் வந்து வளர்ப்பாங்க. இந்தமாரிலாம் வந்து கறிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், வீட்டில் நாங்கள் புறா அந்தமாரி இந்த கிராமத்தில் வந்து
இவர் ஒரு அதிசயமாக நானே கேட்கும்போது அதிசயமாக, ஏன்னா வந்து கறிக்கு வியாபாரத்துக்கு தான் வச்சுன்னு இருப்பாங்க, இவர் வந்து வளர்ப்புக்காக வச்சுன்னு இருக்காரு. அது ரொம்ப பெரிய. இந்த புறாவுக்கு வந்து வேறு எதுனா தீனி போடுறீங்களா? தண்ணி எப்படி வைக்கிறீங்க? தண்ணி வந்து தண்ணியில் வந்து மருந்து கலந்து வைப்பேன். இப்போ நோய் தாக்காமல் இருக்கு மெடிசன். இப்போ இதுக்கு என்ன நோய் வரும்? அம்மா வரும் வீட்டில், அம்மா வந்துடும், கண் நோய் வரும். அதுக்கெல்லாம் வந்து மருந்து கலந்து வச்சுருவோம் தண்ணியில். அதுக்கு என்ன மருந்து கலந்து வைக்கிறீங்க? பி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டானிக் இருக்குது, அதை வந்து வீக்லி 1 டைம் வச்சுருவோம் தண்ணியில். ஏன்னா ஹெல்த்து வந்து லிவர் அந்த ஹெல்த்லாம் எல்லாம் நோய் வாரத்துக்கு ஒரு முறை. ஆமாம், வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணியில் கலந்து வச்சுருவோம். கரெக்டாக மதியத்தில் வைப்போம். ஏன்னா மதியத்தில் தான் தாகமாக இருக்கும், போனாலும் திருப்பி. ஏன்னா புறா வந்து அதிகமாக தண்ணி சாப்பிடும். அதான் தண்ணி மருந்து கலந்து வச்சுருவோம். அதேமாரி குளுக்கோஸ் பவுடர் அதான் கூட சேர்த்து கலத்துருவேன் எனர்ஜிக்கு. ஏன்னா எனர்ஜிக்கு அதேமாதிரி ரேஸ் விடுற புறாக்கெல்லாம் அது தனியாக தீவனம் எல்லாமே தனியாக. ஆமாம், அது ஹெல்த்தாக இருக்குது. ஆமாம், அது ஹெல்த்தாக இருக்கும். அதை பிடிச்சாலே வெயிட் அதிகமாக, கரெக்டாக வெயிட்டு கரெக்டாக இருக்கும். ரக்கம் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் பறந்துச்சுன்னா சால்ட்டாக ஒரு நம்ம எவ்வளோ தூரம் விட்டாலும் ஒரு நாளில் வந்துடும். அந்த ரேஸ் புறா பார்க்க முடியுமா? அது இங்கே இல்லை, அது வெளியே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கெல்லாம் ப்ரீட் ஆகிடும், மிக்சிங். நம்ம இதேமாதிரி விட்டு இங்கே இதுனா சும்மா எட்டுன்னு போயிடுமா? எங்கிட்டு போகும், எல்லாம் இங்கே தான் வரும். அது வந்து என்னென்னா நம்ம தனியாக வச்சுருந்தா அது ப்ரீட் பண்ணலாம். அது வெளியே விட்டோம்னா அது பறக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பறந்துச்சுன்னா அது டயர்டாகிடும். கரெக்டாக நம்ம அதுக்கு அந்த அந்த இடத்துக்கு எடுத்து போயிட்டு விட்டால் அது பறக்கணும். எடுத்து விட்டால் இங்கே வரணும். அது அந்த மாதிரி ட்ரைனிங், அவ்வளோ ட்ரைனிங். ஆமாம், அதெல்லாம் அது தனியாக வச்சுருக்கோம். தனியாக வச்சுருக்கேன். அதுக்குன்னு ஒரு செட்டு போட்டு தனியாக வச்சு தனியாக எல்லாமே தனி ப்ரீடு தான். ஏன்னா திறந்து விட்டால் அதுங்க ஒரு தான். இதேமாரி இதுங்க எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அதேமாரி அது ஒரு தனியாக இருக்கும், ஒரு கூண்டில். கரணம் ஒரு தனியாக ஒரு கூண்டில். ஃபேன் சைட்டும் ஒரு கேஜ் ஃபுல்லாக வச்சுருக்கு. அது இப்போதைக்கு பார்க்க முடியாதா? பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போனோம். எவ்வளோ? 5 கிலோமீட்டர் போகணும். 5 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டு இருக்காரு. கஷ்டம்தான். இப்போ குறைஞ்ச புறா எல்லாம் பறந்துச்சு. இப்போ எல்லாமே இங்கே இருக்கா? பறந்து போனது இருக்கா? பறந்து போய் வெளியே இருக்குது. இன்னும் இது வெளியே காலையிலேயே பாதி வெளியே போயிடுச்சு. ஓ, அப்படியா? கைனி பார்க்க. சரி, ஒட்டு மொத்தமாக எவ்வளோ புறா இருக்குது? நீங்கள் 100 இருக்கும். 100 இருக்கும். ஓ, 100 புறா இருக்கா? அப்போ வந்து பாதி போயிடுச்சு. ஆமாம், பாதி போயிடுச்சு. நைட் டைமில் மட்டும் தான் எல்லாம் வரும். ஏன்னா பாதி வந்து வெளியே உட்காந்துரும் மரத்தில். ஓ, மரத்துலேயே பாதி. அந்த பாதி வந்து பறந்துச்சு. அந்த பாதி பறந்துருச்சு. இப்போ நான் பார்த்தது வந்து உள்ளே இருக்கிறது தான். உள்ளே இருக்கிறது தான். காலையிலேயே பறந்துடும் பாதி. ஏன்னா இதேமாரி மரத்துலேயே உட்காந்துருக்கும் பாதி. இப்போ இது முட்டை இறத்தவன்லாம் வந்து இங்கேயே இருக்குங்களா? ஆமாம், முட்டை. இப்போ இது குஞ்சுங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா உள்ள மேலே தனியாக உட்காந்துரும். பயத்தில் எதனா உள்ள கோய் போதா, அதால் பயத்தில் என்ன பண்ணுதுங்க, மேலே உட்காந்து பயந்துரு. மீதி கரெக்டாக பெருசெல்லாம் உள்ள முட்டை வச்சு இடத்துல உள்ளே தான் போய் உட்காரும். முட்டை அப்படி முட்டை வைக்கிற டைமில் கரெக்டாக உள்ளே வந்துடும். உள்ளே வச்சு அது ப்ரீட் பண்ணிக்கும். நம்ம வந்து அப்புறம் வேற என்ன தீவனம் போடுறீங்க? வேற என்ன வாங்கின்னு வரீங்களா? தீவனம் நம்ம எதுவும் வெளியே வாங்கத்தால ஒரு வேலை போட்டால் போதும். அதுக்கடுத்து அது வெளியே போய் பொறுக்கிட்டு வந்துடும். எல்லாமே வெளியே போய் சாப்பிட்டு எல்லாமே வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்துடும். நம்ம இங்கே போகிறது வேண்டிய இங்கே குஞ்சுங்களுக்கு மட்டும் வச்சா போதும். அதுங்க எட்டாந்து தீனி கற்றுக் கொடுக்கும். சரி, அந்த குஞ்சுங்களுக்கு வந்து என்ன தீவனம் வைக்கிறீங்க? நம்ம எதுவுமே வைக்கிறதில்ல, அதுங்களே ஊட்டிடும். அது வந்து 3 மாதத்துக்கு அதுவே தீவனம் ஊட்டி அது வெளியே பறக்கிற வரைக்கும் அதுவே கற்றுக் கொடுத்து தீவனம் எடுத்து கற்றுக் கொடுத்துரும். ஆமாம், அதுவே எல்லாமே பண்ணி கொடுக்கும். முட்டையை வந்து அது வந்து நீங்கள் எடுத்து வச்சு அடக்காக்குறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம அதுவே குஞ்சு பிரிச்சிடும். அதுவே அடை வச்சு அதுவே பிரிச்சிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவை. நம்ம கூண்டு பக்கமே தேவை. க்ளீன் பண்ணால் போதும் கூண்டை, அவ்வளோதான். வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவீங்களா? எப்போ க்ளீன் பண்ணுவீங்க? வாரம் க்ளீன் பண்ணுறோம் அதையும். ஏன்னா மேலே வந்து சாணி வந்துச்சுன்னா கீழே வந்துடும். சரி, இது வரைக்கும் நோய் தாக்கி இருக்கா? நோய் இது வரைக்கும் இப்போ வரல. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வளர்க்க தெரியாதப்போ வந்தது. நான் வளர்க்க கற்றுக்கிட்டேன். இதை பற்றி எப்படி வளர்க்கணும் அப்போ தெரியாதப்போ எல்லாம் வந்தது. அப்போ வந்து நான் தெரியாதோ அப்படியே பசங்களை ஃப்ரெண்டு மாமாவெல்லாம் கேட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் தெரியும் என்ன ஆச்சு எப்படின்னு. எல்லா மருந்தும் கொடுத்து கிளியர் பண்ணுறோம். வீக்லி டானிக் வச்சால கிபி காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம அது சத்தான உணவும் சத்தான தண்ணியில் மருந்து கலந்து வச்சாலே அது ஒன்றும் ஆகாது. சரி, இப்போ வந்து இந்த இதில் வந்து எதுனா வந்து உங்களுக்கு புறா வந்து இறந்துருக்கா அந்த இதுனால? இப்போ எல்லாமே வந்து இப்போ இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு 3 வருஷமாக இப்போதைக்கு எதுவும் இறக்கலை. அதுக்கு முன்னே ஒன்றா இறந்துருக்கு. ஆமாம், அதுக்கு முன்னே உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது? தெரியாது. அப்போது இறந்துருக்கு. பராமரிக்காது, என்ன போடுறதுன்னு தெரியாது. கண் நோயெல்லாம் வந்துச்சுன்னா இறந்துடும். கண்ணை மூடிக்கும், ஒரு பக்கம் ஒரு கண்ணு தெரியும், அப்போல்லாம் இறந்துடும். அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது. அந்த மருந்தெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச உடனே அது கரெக்டாக எதனா கண்ணுக்கு எதனா மருந்து வரீங்களா? ஆமாம், சொட்டு மருந்து. என்ன வரும்? சொட்டு மருந்து இல்லை, அது பேர் வந்து மருந்து இருக்குது. அது எங்கே வச்சுருக்குன்னு தெரில. அதில் தெரியல, அது நான் பார்த்து சொல்லணும். சரி, ஊசி எதனா போடுறீங்களா? தடுப்பூசி இருக்குது. அது வந்து போடுவாங்க, தடுப்பூசி இருக்குது, அது போடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் போட்டதில்லை எதுவுமே. ஏன்னா நம்மளுக்கு நோய் எதுவும் வந்ததில்லை. அதனால் நாங்கள் எதுவும் தடுப்பூசிலாம் போட்டதில்லை. ஆனால் பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கோம். அதில் வந்து நிறைய கூண்டை சுத்தமாக இருந்தாலே நோய் வராது.
ஆனால் கூண்டு வந்து சுத்தமாக இல்லாத அப்படியே குடம் இருக்குது. மழை டைம்லாம் இதுவாச்சுன்னா அதை நோய் வந்துடும். இப்போ மழை டைமில் தான் அதிகமாக நோய் வரும். ஆமாம், மழை டைமில் அதிகமாக வந்துடும். சளி வரும். அந்த சளிக்கு அப்போலாம் தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். மழை டைமில் சளிலாம் வர சொல்ல தண்ணி கரெக்டாக கூண்டு உள்ள திறந்து விட மாட்டோம். மழை டைமில் உள்ளே தீவனம் வச்சு உள்ளே விட்டுருவோம். உள்ளே தண்ணி வச்சு எல்லாமே வெளியே விட்டால் மயில் நஞ்சிரும். அந்த மயில போய் தீனி எடுக்கும். பில்லு அந்த இதில் இருக்க பூச்சிலாம் பிடிங்கி சாப்பிட்றதுல அது வந்து சளி பிடிச்சிக்கும். மார் சளி பிடிச்சின்னா இறந்துடும். அப்படியே ஆமாம், அப்படியே நோய் வந்துடும், குறுங்கிடும், டல்லாகி அப்படியே செத்துரும். அப்போ எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் மழை டைமில் வெயில் வந்தவொடனே திறந்து விட்டுருவோம். சரி சரி. இப்போ வந்து இந்த புறா ரகம் வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு 5 தான் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம், 5 செட்டு தான். 5 செட்டு தானே? 5 செட்டுனா 10. ஆமாம், ஒரே ரகம் தான். அதுக்கப்புறம் வந்து வேறு ரகம்? அதுக்கு அடுத்து தான் வாங்கினேன். அதுக்கடுத்து தெரிஞ்சிச்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கரணை இருக்குது. அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கரணை வாங்கணும், ஓமர் வாங்கணும். கரணன்றீங்களா, அது வந்து இப்போ ரேஸுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? இப்போ இந்த இடத்துல புறா இருக்குன்னு தெரியுதா? தெரியும். எங்கள் சுற்றி இருக்க லோக்கலில் எல்லாருக்கும் தெரியும் இங்கே புறா இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். ஓகே. சரி சரி சரி. இப்போ வந்து இந்த காலில் வந்து பூ போல் இருக்குது காலில். ஆமாம், அது என்ன ரகம்? அது வந்து நம்மக்கிட்ட இப்போ இங்கே இல்லை, வெளியே இருக்குது. சீராஸ் இருக்குது, அதிலே பர்ஃபின் இருக்குது, ஆடல் இருக்குது. இப்போ நிறைய ரகம் இருக்குது. அதிலே நிறைய இருக்குது. நம்மகிட்ட ஃபோட்டோ ஒன்றா இருக்குது அதுக்கெல்லாம். ஏன்னா யாருன்னா வந்தால் யாருன்னா வேணும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன். இந்த ப்ரீடு வேணும்னா ஓகே, இத்தனை நாள். ஆமாம், இத்தனை நாளில் வர வச்சுக்குவா. இல்லை ப்ரீடு குட்டி நம்மகிட்ட இருக்குது, இவ்வளோ நாளில் பெருசாகிடும், குட்டியை வந்து எடுத்துங்க. பெருசு கொடுக்க மாட்டேன், குட்டியை வந்து எடுத்துங்க. தீனி எடுக்கிற டைமில் முட்டையை உற்பத்தி பண்ணி அதை பொறிச்சு அதனுடைய குட்டிங்க தான் விற்கிறோம். ஆமாம், குட்டியை தான் வைக்கிறோம். அப்படி பெரிய பேர் வேணும்னா இப்போ அதுக்கு கொண்டை இருக்கா? கொண்ட புறாவா இருக்குது. கொண்ட புறான்னா அது என்னது? பேரே கொண்ட புறாவா? கொண்ட புறா இல்லை, ஆடல் இருக்குது. ஆடல் வந்து கைத்து ஷேக் ஆகிட்டே இருக்கும், மயில் மாரி விரிச்சிட்டு இருக்கும். அதுமாரி இருக்கும். சரி சரி. இது வரைக்கும் அந்த புறாவை பற்றி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து முதல்ல சொன்ன போல் கரைக்கே வளர்ப்பாங்க. இவர் வந்து மன திருப்திக்காக அந்த புறாவை வளர்த்து அழகாக விற்றுன்னு இருக்காரு. இதுதான் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்களாம். கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் வந்து இந்த புறா வேணும்னா கண்டிப்பாக இவருடைய அட்ரஸ் இவரே நான் சொல்ல வச்சிடுறேன். ஏன்னா வந்து இது வந்து இடையில இருக்குது. இந்த அட்ரஸ் இவரு தான் தெரியும். உங்கள் அட்ரஸ் சொல்லிடுங்க. படுகுப்பூண்டி வில்லேஜ், அவலூர்பேட்டை போஸ்ட், மேல்மலை தாலுக்கா. உங்கள் ஃபோன் நம்பர் 9087504549. இந்த இடம் வந்து எந்த இடையில இருக்குது? அவலூர்பேட்டையிலேருந்து தேவிகாபுரம் ரோட்டில் ஆர்பிஎஸ் மால்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆர்பிஎஸ் மகால் பக்கத்துலேயே. ஆமாம், ஆர்பிஎஸ் மால் கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க. அங்கே தான் இருப்போம் எப்போவுமே. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்க. இவர் அந்த புறா பற்றி சொன்னது, அவர் என்ன தீவனம் போடுறாரு, அது எப்படி நோய் தாக்குது, இதுக்கெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இது எதுக்கு வளர்க்குறாங்க இதுவும் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ அருமையாக பேசினார். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.